முன்னேறுகிறவர்களாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். முன்னேறுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரி, இப்ப வேதத்துல முன்னேறினது யாருன்னு சொல்லி பார்க்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். And the man waxed great and he went forward. சொல்லுங்க, went forward. எத்தனை பேர் முன்னேற போறீங்க? ஈசாக்கு ஃபார்வர்ட்ல போனா, முன்னேறி முன்னேறி போனா. ஆமென். இயேசு நம்மை முன்னேற செய்கிறவர். ஆமென். ஹalleluya. And the man went forward and grew until he became very great. சொல்லுங்க, great. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்த விரும்புறாரு? கிரேட்னா பெரியவனா மாத்த விரும்புறார். ஆமென். உங்களை என்ன ஆண்டவர் எப்படி மாத்த விரும்புறார்? இயேசு யாருங்க? இயேசு யாரு சொல்லுங்க? பெரியவர். உங்களை என்ன எப்படி வச்சிருப்பாரு? பெரியவரா வச்சிருப்பாரா, சின்னவங்களா வச்சிருப்பாரா? இயேசு யாரு? பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அங்க என்ன போட்டிருக்குது? ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்ச நாட்களிலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நல்ல நாள்ல இல்ல, பெருக்கத்தின் நாள்ல இல்ல. எப்போ? பஞ்சம் உலகத்துல பெருகி இருக்கிற நாட்கள்ல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 12ஆம் வசனம், அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு? 100. எத்தனை பேருக்கு 100 மடங்கு பெருக்க வேணும்? நான் வேதத்துல இந்த 100ன்னு சொன்ன உடனே சரி வேற எங்க 100 இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, 100ல 1 காணா போனாலும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். ஆமென். காணாமற் போன ஆட்டை தேடி வந்த தேவன். ஆமென். நீங்கள் தானும் காணாமற் போனா இருந்த ஆடுக்காக நமக்காக ஜீவனை தந்து கர்த்தர் உங்களையும் 100ல 1ஆக சேர்த்து கொண்டார். ஆமென். இன்னும் சேராம சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து சேர்ந்துருங்க. ஆமென். சபையில சேராம இருக்க கூடாது. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, 100ஆக பலன் கொடுத்தது. அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எத்தனையா பலன் கொடுக்கும்? இது எது? விதை குறித்து சொல்லி இருக்கிறது எது? என்னங்க விதைன்னா என்னங்க? ஆண்டவர் இயேசு சொன்னார், விதை தேவனுடைய வசனம். லூக்கா 4:32 சொல்லுகிறது, his word was with power. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, his word is powerful. அவருடைய வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை. ஆகவே ஈசாக்குக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி ஆசீர்வதித்தார். அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலையிலே நம்மத்திலே இருக்கிறது. அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலையிலே நம்மத்திலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஈசாக்கை ஆண்டவர் எப்படிலாம் ஆசீர்வதித்தார் சொல்லி பார்த்துடலாமா? வாசிங்க, 26:3 படிங்க. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னன்றத சொல்றேன், கவனிங்க. நான் உன்னோட கூட இருந்து, கர்த்தர் உங்களோடு என்னோட என்ன செய்யறாராம்? கூடவே இருக்க விரும்புகிறார். எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி தைரியமா சொல்றீங்க? எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார்? கர்த்தர் உங்களோட இருந்தார்னா கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. அடுத்தது அங்க சொல்லியிருக்கு, நான் உன்னோட கூட இருந்து. அதாவது வெறும் ஆசீர்வாதத்தை அங்கிருந்து தூக்கி போட்டுட்டு எப்படியோ போன் பார்த்துக்கிட்டவர் அல்ல, கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அடுத்தது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல போட்டிருக்காரு பாருங்க. வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி. யாராவது வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எண்ண முடியாது. சொல்லுங்க, எண்ண முடியாது. சொல்லுங்க, எண்ண முடியாது. இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த பொண்ணு அவனால எடை போட்டு எண்ண முடியாது. அப்படி ஒரு உதாரணத்தை கர்த்தர் வேதத்துல வச்சிருக்கிறார். அப்படியாக கர்த்தர் உங்களை, அங்க ஈசாக்கை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கி வர 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 வர
விருத்தி அடைந்து கர்த்தர் உங்களை முன்னேறி போக பண்ணுவேன்னு சொல்ல சொன்னார். நீங்களா எப்படி போக போறீங்க? எத்தனை பேர் முன்னேற போறீங்க? முன்னேற போறேன்னு சொல்றவங்களா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் முன்னேற செய்கிறவர், பின்னால போக வைக்கிறவர் அல்ல. இதுக்குரிய உதாரணம் என்ன? அந்த விதை விதைத்தால் 1 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அதாவது ஒரு சிலர் எப்படி பலன் கொடுப்பாங்க தெரியுமா? மார்க்ல போட்டிருக்கு 1 30, 1 60, 1 100. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஸ்ட்ரைட்டா எவ்வளவு கொடுக்க விரும்புறாரு? 100%. 100 வேணுமா? 100 வேணுமா? இல்ல 1 30 கிடைச்சா போதுமா? அது எப்படி கிடைக்கும் போட்டிருக்கு? மார்க் 4:24 போட்டிருக்கு பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனத்தை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பலன் உங்கள் வாழ்க்கையில பெருகும். ஆமென். எத்தனை பேர் பலன் பெருகும் சொல்றீங்க? சொல்லுங்க. பெருகும், பெருகும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணின்னு சொன்னார். நீங்களாம் பெருக போறீங்களா? பெருக போறீங்களா? சிறுக போறீங்களா? பெருக போறோம். ஆமென். பெருக செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya. பெருகி 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 அங்கே சொல்லி இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது உங்களை வச்சுதான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க. நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நீங்க தான் டேஸ்டா இருக்கிறீங்க. உங்களை வச்சுதான் பூமிக்கு ஆசீர்வாதம். உங்களை என்னை கர்த்தர் சரி ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்றீங்க பாஸ்டர், இது எனக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு கேக்குறீங்களா? வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 4:28 படிங்க. உங்களுக்கு எனக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் சொந்தமாகும் போட்டிருக்கு. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துக்கு என்னங்க சொல்லணும்? பழைய ஏற்பாடுல ஆசீர்வாதத்துக்கு ஆமேன் கிடையாது, சாபத்துக்கு மட்டும்தான் ஆமேன். சரிதானா? கவனமா இருக்கிறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். நான் வாளாயிராமல் தலையாய் இருப்பேன், நான் கீழாவாமல் மேலாவேன். நீயோ நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்கிறார். கர்த்தர் என்னை சகல காரியத்திலும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. 100 வேணுமா வேண்டாமா? ஆண்டவர் கையில கொடுத்த 5 எத்தனையா மாத்தினாரு? 5000 மாத்தினார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருகவே பெருக செய்வேன். இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பூமியிலே நான் சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் இருப்பேன். நீ கீழாவாமல் மேலாவாய், வாளாயிராமல் நான் தலையாயிருப்பேன். ஹல்லேலூயா. க்ளோரி. அங்கே சங்கீதம் 107:20 ஆண்டவர் சொன்னார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர்களை வசனத்தை அனுப்பி அந்த வசனத்தின் மூலமாய் சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வசனத்தின் மூலமாய் சுகம் வேணும்னு சொல்றாங்க? ஆமென் சொல்லுங்க. என்ன வசனத்தின் மூலமாய் சுகம் கொடுக்கிறார்? போன வாரம் 2 மாத்திரை சொன்னேன். முதல் மாத்திரை என்ன? மத்தேயு 8:17. யாருக்கு தெரியும்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பலவீனத்தில் இருக்கிறவங்க ஒரு மாத்திரை போடணும். எத்தனை மாத்திரை? என்ன மாத்திரை? அதுக்கு பேரு மத்தேயு 8:17. அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க இன்னொரு மாத்திரையை போடணும். அது என்ன மாத்திரை? யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசு என் தரித்திரத்தை சுமந்து விட்டார். என் வாழ்விலே தரித்திரமோ கடனோ இல்லை. ஹல்லேலூயா.
இயேசு என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கிவிட்டார். நம்புறீங்களா? இயேசு என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கிவிட்டார். இப்பதான் உற்சாகம் வருது ஜனங்களுக்கு. யார் ஐஸ்வர்யவான் ஆக்குறது? யாரு? உங்க சக்தி இல்ல, உங்க பக்தி இல்ல, உங்க கை திறமை இல்ல. எங்க போட்டிருக்கு தெரியுமா? எடுத்து வாசிங்க. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் சொல்லிட்டு உபாகமம் 8 போட்டிருக்குது. 8 3ஆம் வசனத்துல படிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்தது போலாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதாவது ஆண்டவர் பிழைப்பை பத்தி இங்க சொல்றார். முதல் வசனத்தை வாசிங்களேன். பிழைத்து பெருகி. சொல்லுங்க, பிழைத்து. பிழைப்புனா லைஃப், அதாவது நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பெருகி. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் வாழ்ந்து பெருகி. சொல்லுங்க, நான் வாழ்ந்து பெருக விரும்புகிறார். உங்க ஆண்டவர் என்னங்க விரும்புறாரு? நீங்க வாழ விரும்புறாரா, சாக விரும்புறாரா? அவர் சாகிறவனுடைய சாவை விரும்புகிறது இல்லை, துன்மார்க்கனுடைய சாவை கூட ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். வாழ்வு பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த வாழ்வை பற்றி எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? ரோமர் 5:17 போட்டிருக்கு. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வாழ்வை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு வாழ்வு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யார் வாழ்வு கொடுக்கிறது? யாரு? சொல்லுங்க, இயேசு வாழ்வு கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் வாழ்க்கை வேணுமோ, வாழ்வு வேணுமோ, அவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசு வாழ்வு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்கிறார்? இங்க ஈசாக்குக்கு சொல்லி இருக்குது. மறுபடி படிங்க 26:13. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து. எப்படி நீங்க எப்படி விருத்தி அடைய போறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஒருவேளை இங்க இருந்தாலும் சரி, இல்ல சிடில கேட்டாலும் டிவியில பார்த்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எப்படி விருத்தி அடைந்து வர 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 என்ன செய்தான்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? அவன் எப்படி விருத்தி அடைந்தான்? வர 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 விருத்தி அடைந்து எப்படி பெரியவனானான்? மகா பெரியவனானான். எப்படி பெரியவனானான் சொல்லுங்க. யார் அவனை பெரியவனாக்குறது? யாரு? எங்கெல்லாமோ போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி எவ்வளவு சம்பாதிச்சாலும் மீதி பைசா கையில நிறைய பேருக்கு நிக்கல. ஆனா ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். 8:18 படிங்க. இப்போ உபாகமம் 8:18 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை, திறமையை, சக்தியை இயேசு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு திறமை கொடுக்கிறது யாரு? அதுக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பலனுக்கு பேர் என்ன தெரியுமா? பலன் என்ற வார்த்தை எங்க வருது? புதிய ஏற்பாடுல, அப்போஸ்தலர்ல. அந்த பலனை யாருங்க கொடுக்கிறது? இன்னும் தெரியலையா? பலன் எப்ப வருது? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்ன பாஸ்டர்? பரிசுத்தாவி வந்தா தததன்னு நாங்க அந்நிய பாஷையில பேசி உதிக்கிறது தானே எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? பரிசுத்தாவி வந்தா ஐஸ்வர்யம் வரும்னு சொல்றீங்களா? இங்க என்ன வார்த்தை போட்டிருக்குது? 18 அவரே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய என்ன கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தையும் சக்தியும் ஞானத்தையும் கொடுக்கிறது யாரு? எகிப்திலே யோசேப்பை, எகிப்திலே பார்வோனுடைய ஆஸ்திக்கு ஆண்டவனாக கர்த்தர் மாற்றினவர். எகிப்தின் மொத்த பணத்துக்கு அதிகாரி யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் பணத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பெரியவர் உங்களை சின்னதா ஆசீர்வதிக்க போறதில்ல, பெருசா ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் பெருசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஏன் ஆசீர்வதிக்க போறீங்க? அவர்
தரித்திரமானதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் நியாயமா ஆசீர்வதிக்கப்படுறோம். இறக்கப்பட்ட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல. உங்களை இனி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அது என்ன நியாயம் தெரியுமா? உங்க தரித்திரத்தை இயேசு சுமந்துட்டார். அதனால நீங்களும் நானும் தரித்திரத்துல இருக்கிறது நியாயம் கிடையாது. ஆமென். முதல்ல அதை நம்பினாதான் உங்களுக்கு தரித்திரம் நீங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் தரித்திரத்துல இருக்கிறது நியாயம் இல்ல. ஏன்னா உங்க பாவத்துக்கு உங்க சாபத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம். அனுபவிச்சது யாரு? சொல்லுங்க, யாருங்க? உங்க தரித்திரத்தை சுமந்தது யாரு? இயேசு சுமந்ததுனால நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன், யோசேப்பின் யாக்கோபின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதையலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எங்க இருக்கு? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு சொல்றான், யோசேப்புடைய அண்ணமாருக்கெல்லாம் யாக்கோபு பணத்தை கொடுத்து அனுப்புறான், சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு. பார்த்தா வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா சாப்பாடும் இருக்குது, பணமும் இருக்குது. எப்படிங்க? நீங்க கடைக்கு போய் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றீங்க. மொத்த பொருள் ஒரு பெரிய கோணி மூட்டையில இருக்குது. அந்த கோணி மூட்டைக்குள்ள நீங்க போடாத பணம் உள்ள இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும்ல, எப்படி வந்ததோ தெரியலேன்னுட்டு. இதை திருப்பி கொடுத்துடலான்னுட்டு நம்ம பக்திசாலிகள் கொண்டு போய் கொடுக்க போச்சு. புத்திசாலியும் பக்திசாலியும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? படிங்க இப்போ. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக போட்டார். புதையல் வேணுங்கிறவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவாலயத்துக்கு வந்தா ஆண்டவர் வார்த்தையும் கேட்கணும், அதோட எதையும் பெற்றுக்கொண்டு போகணும், புதையலும் பெற்றுக்கொண்டு போகணும். ஆமென். எத்தனை பேருக்கு புதையல் வேணும்? ஆண்டவர் சொன்னார், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு தருவேன் என்றார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உங்களால உடைக்க முடியாது, உங்களால முறிக்க முடியாது. எங்க புதையலும் பொக்கிஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடி போகாம கர்த்தராகவே உங்களுக்கு அந்த புதையலை அங்கே கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். ஆமென். கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? நீங்க தேட வேண்டாம், தானா புதையல் உங்களை தேடி வரும். எப்படி தேடி வரும்? அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கிரியினால் வர்றதில்லை. அது எப்படி வருது? கிருபையினால் வருகிறது. ரோமர் 10:5 படிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். நியாயப்பிரமாணத்துப்படி எப்படி கிடக்கும் தெரியுமா? நீங்க எப்படி வேலை செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கிடைச்சா உண்டு, கிடைக்காமலும் போகலாம். ஆனா ஆண்டவர் இயேசு எப்படி கொடுக்கிறாரு? அது ஆரம்பமே 2 கொரிந்தியர் 8:9 எப்படி சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி. அது கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ரோமர் 4:5 சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாய் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படாத. மாத்தி சொல்லட்டுமா? ஒருவன் கிரியை செய்யாமல் தரித்திரரை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படும். உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம். ஆமென். ஏனென்றால் அவரே, சொல்லுங்க, அவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய திறமையை தருகிறார். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம்? பள்ளிக்கூடத்துல இல்ல, காலேஜ்ல இல்ல, கம்ப்யூட்டர் ஸ்கில்ல இல்ல. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்ப பிழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் அப்பம் மட்டும் என்ன செய்யாது, போதாது. அதை பிழைக்கிறதுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்க் 4:24 பாதியில படிச்சு நிறுத்திட்டோம். அதை படிங்க, இப்ப உங்களுக்கு புரியும். எவ்வளவுக்கு அதிகமாய் வேத வசனத்தை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதாவது எந்த அளவினால நீ மற்றவங்களுக்கு அளக்கிற இல்ல,
அது நீ எந்த அளவினால் நீ அளந்து உன் காதுல கேட்கிறியோ அந்த அளவினாலதான் உனக்கு ஐஸ்வர்யம் அளக்கப்படும். அதனால வேத வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் தரித்திரத்தை சுமந்ததுனால நீ தரித்திரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை விசுவாசித்து காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் என்னிடத்துல திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்கும். எப்படி? அதுக்கு முந்தின வசனம் படிங்க. 55:5 சொல்லிட்டேன், 10க்கு தான் 5 சொல்லிட்டேன். வாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, அதாவது மழை பூமியில பெய்து எப்படி மறுபடியும் அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்வு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெருகத்தக்கதான வார்த்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி பெருகும்? ஆண்டவர் சொல்றார், அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய திறமையை, அதாவது மத்தவெல்லாம் மாங்கு மாங்குன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சு அவனுக்கு சம்பளமும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் பெருகுகிறதுனாலே கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். நான் பெருக போகிறேன், முன்னேற போறேன்னு சொல்றவங்களா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா ஈசாக்க பத்தி சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களா, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். பெரியவர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறாரு? பெரியவனா மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு ராஜா யாரு சொல்லுங்க? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை தான் செய்வார், சின்ன காரியத்தை செய்ய மாட்டார். ஆமென். ஏன்னா அங்க ஆண்டவர் சொன்னார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே, நீ வாழ்ந்து பெருகி. எப்படி சொல்லுங்க? வாழ்ந்து பெருகி. எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? அவங்களாம் சொல்லுங்க, நான் வாழ்ந்து பெருகி. எப்படி பெருக போறீங்க? வாழ்ந்து பெருகணும். ஆமீன். சும்மா பெருகி பிரயோஜனம் எப்படி பெருகணும்? வாழ்ந்து பெருகி. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அங்க போட்டிருக்குது, 12 போட்டிருக்கு பாருங்க. நீ புசித்து திருப்தியாக புசிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு இன்னும் அங்க போட்டிருக்கு பாருங்க. 13 படிங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. ஆஹா, என்ன பெருகி? என்ன பெருகி? சொல்லுங்க. வெள்ளி பொண்ணு பெந்தேகோஸ்து கோயில்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, வேதத்துல இருக்குது. என்ன பெருகி? என்ன பெருகணுங்க? வெள்ளியும் பொண்ணு என்ன செய்யணும்? என்ன பாஸ்டர் கையில போட்டது அப்படியே தான் இருக்குதா? நீங்க போட்டது பெருக வைக்கிறது யாரு? பெருக வைக்கிறது யாரு? எங்க பெருக வச்சாரு? பெருக வைக்க போறாரா? வச்சிட்டாரா? ஏற்கனவே பெருக பண்ணிட்டாரு. எங்க பெருக பண்ணாரு? கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்து விட்டார்? பெருக பண்ணி விட்டார். ஆமென். பெருக பண்ணிட்டாரா இல்லையா? மறுபடி வாசிங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும். உனக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்ய பண்ண போறார்? வர்த்திக்க பண்ண போறார். ஏன் வர்த்திக்க பண்றாரு? ஆண்டவர் ஈசாக்கிடத்துல என்ன சொன்னாரு? நான் உன்னோடு கூட இருந்து. உங்க கூட எல்லாம் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்க? ஹலோ, இருக்கிறாரா இல்லையா? அதுதான் நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய
பலனை கொடுக்கிறவர். என்ன கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? அந்த பலன் யார் மூலமா கிடைக்குது? எங்க கிடைக்குது? அப்போஸ்தலர் 1:8 கிடைக்குது. என்ன போட்டிருக்குது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? எதுக்கு பலன் கிடைக்குது? ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். பலன் கொடுக்கிறாரா இல்லையாங்க? பலன் எத்தனை பேருக்கு வேணும்? வேணுங்கிறவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பலத்தினால என்ன கிடைக்குது? ஐஸ்வர்யம், ஞானம், வல்லமை, சுகம், ஆரோக்கியம், ஜீவன் கிடைக்கிறது. ஆமீன். அந்த ஜீவன் கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமீன். ஏனென்றால் லூக்கா 4:40 சொல்லி இருக்குது, அவரிடத்தில் வந்த எல்லாரையும் தொட்டு அவர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். அதுதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி இந்த காலையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். ஏசாயா 55:10 நம்ம படிச்சோம். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. அங்கே எரேமியா 1:12 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அங்கே என்னாகமே 21:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அதே போல இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இப்ப ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்ன? அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர 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 விருத்தி அடைந்து எப்படி பெரியவனானான்? மகா பெரியவனானான். ஆபிரகாமின் நிமித்தமாக ஈசாக்குக்கு, உங்களுக்கு எனக்கு ஆபிரகாமும் உண்டு, கூட பிளஸ் யாரும் உண்டு? இயேசுவும் உண்டு. ஆமென். அதாவது ஒரு டேபிளை பிரிச்சு போட்டுட்டு திருப்பி சரி பண்ணி வச்சா அது புதுசு மாதிரி தெரியுமா பழசு மாதிரி தெரியுமா? ஆண்டவர் ஆதாம் இழந்ததை மறுபடியும் உங்களை என்னை ஆதாமுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகாம யாருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போனாரு? இயேசுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். இயேசு கிறிஸ்துடைய ஸ்தானம் என்ன? 1 யோவான் 4:17 அந்த குறிப்பை மட்டும் சொல்லுங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இந்த உலகத்தில் இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? இயேசுவிடத்தில் தரித்திரம் இல்லை, என்னிடத்தில் தரித்திரம் இல்லை. இயேசு என்ற பெரிய ஐஸ்வர்யவான் என்னுடைய கடவுளாய் இருக்கிறார். சொல்லுங்க, எங்க கடவுள்? ஐஸ்வர்ய கடவுள். எங்க கடவுள்? மருத்துவ கடவுள். ஆமென். உங்க ஆண்டவர் மருத்துவ கடவுளா இல்லையா? உங்க கடவுள் டாக்டர். ஆமென். உங்க கடவுள் யாருங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஐ அம் யுவர் டாக்டர் என்று சொன்னார். நீங்களும் உங்க ஆண்டவர் யாரு? பரிகாரி. உங்க ஆண்டவர் யாரு? பரிகாரி, மருத்துவர், ஐஸ்வர்யவான். சொல்லுங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். இருக்கிறீங்களா? இயேசுவை போல எத்தனை பேர் இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னதை சொல்லுங்க. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். நான் இயேசுவை புசிக்கிறேன், இயேசுவை போலவே மாறுகிறேன். இயேசுவின் ஐஸ்வர்யம், இயேசுவின் ஞானம், இயேசுவின் பலன் குறையாமல் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நிரப்பப்படுறவங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. glory. ஆகவே ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்ன? அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
என்று அதுக்கு அது மட்டும் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடே கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு அங்க சொல்லிருக்குது. அபிமெலேக்கு அவனை பார்த்து பொறாமப்பட்டான். அபிமெலேக்கு ராஜா சொல்றான், எங்களை விட நீ என்ன ஆயிட்ட, மிகவும் பலத்தவனானாய். அடுத்தது வேற மத்த ஜாதிக்காரன் இவனை பார்த்து சொல்றான். ஈசாக்க பார்த்து 28 என்ன சொன்னான் படிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் என்னோட இருக்கிறார். மறுபடி சொல்றீங்களா? சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் என்னோட இருக்கிறார். இருக்கிறாரா? தேடி பார்க்கணுமா? நீங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அத சொன்னது யாரு? அபிமெலேக்கு. மத்த ஜாதிக்காரன் ஈசாக்க பார்த்து சொல்றான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், அதனால நான் உன் கூட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறேன்னுட்டு ஊர் ஜனமெல்லாம் உங்களை தேடி வரும், உன்னோட கூட பார்ட்னர் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா உங்களோட கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அதாவது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த உடன்படிக்கை பண்ணிட்டு அவர்கள் சொன்னார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தருமோடு இருக்கிறாராமே என்று சொன்னார்கள். அடுத்தது அவன் என்ன பண்ணானா, விருந்து பண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள், புசித்து குடித்தார்கள். இயேசு உங்க வீட்டில் இருந்தா நீங்கள் என்னாலும் விருந்துதான். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் புதிய ஏற்பாடுல எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 14:27 ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எப்படி கொடுத்தார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். சமாதானம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானம் ஒருவரும் கொடுக்க முடியாது. அந்த சமாதானத்தின் நிமித்தமாக உங்களுக்கு ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சுகம், பலன், வல்லமை, ஜீவன் சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ரைட். இன்னைக்கு சாக்லேட் கொடுத்தது எதுக்காகன்னு கேட்டீங்க. ரெண்டு காரியம். ஒன்னு இப்ப நம்ம சர்ச்சில் நம்ம தம்பி பிரதர் ரீகன் வந்திருக்கிறார். அவர் எப்பத்துல இருந்து வர்றாரு தெரியுமா? நம்ம சபையில இது கிருபை கருத்தரங்கு வச்சிருந்தோம் அக்டோபர் 2ஆம் தேதி. அதுல கிருபை கருத்தரங்கு போஸ்டர் எங்க போட்டிருந்தோம், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை முன்னால போட்டோம். இவர் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு கிருபையை பத்தி பேசுற சபை இருக்குதுன்னா அதை போய் பார்க்கணும்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு. கிருபை கருத்தரங்கு வராம எப்ப வந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை வந்தார். அதுல இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறார். இப்போ அவருடைய கல்யாண கார்டு நம்மிடத்துல இருக்கிறது. இது ஒண்ணு. இதுக்காக நம்ம சாக்லேட் கொடுத்திருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா? நம்ம பிரதர் மதன் இருக்கிறார் பாருங்க, அவருடைய பாப்பாக்கு இந்த வாரத்துல பிறந்த நாள். இந்த வாரம் தானே? இந்த வாரத்துல என்னைக்கு தேதி? இந்த வாரம் என்ன கிழமை? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பாப்பாக்கு பிறந்த நாள். அந்த பாப்பா பிறந்த நாளுக்கும் பாட்டு பாடிடுவோம். இந்த கல்யாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அங்க போட்டிருக்கு. மிஸ்ஸஸ் எலிசபெத் ரோட்ரிக்ஸ், அல்போன்ஸ் ரோட்ரிக்ஸ் இவர்களுடைய குமாரன் ரீகன் ரோட்ரிக்ஸ் அவருக்கும், லயோலா மார்ஷால் அவர்களுடைய குமாரத்தி மேரி பிரிசில்லா அவர்களுக்கும் 24ஆம் தேதி இந்த மாதத்திலே ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களால் அங்கே ஓசூர்ல உள்ள இயேசு நம்மோடு சபையிலே வைத்து அவருடைய திருமணம் அங்கே தீர்மானிக்கப்பட்டு அவர் இந்த கார்டை இங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உம்முடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரெபேக்காளை ஆசீர்வதித்து ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் அப்படியாக இந்த கார்டு கொண்டு வருகிற இன்றைக்கு ஈசாக்கை பற்றிய ஆசீர்வாதத்தின் செய்தியை கர்த்தர் தந்தது போல அப்படியே ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படிக்கு நாங்கள் சபையாராக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த திருமணத்துக்கு அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அவர்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக கர்த்தருடைய சந்தோஷம், சமாதானம் 128 உண்டான ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஆமென். Glory, glory, hallelujah. இப்போ அந்த பாப்பாவை கொண்டு வாங்க.
அந்த பாப்பாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே பாடிட்டு, அதுக்கு முன்னால பந்தி வச்சிடணுமே, கொஞ்சம் உட்காருங்க. அப்படி இல்ல, முதல் லைன் வந்து உட்காருங்க. பந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுவோம். ரைட். ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. இயேசுவை தியானித்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இவர்கள் கொண்டு வரும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது எழுந்து நின்று பெற்றுக்கொள்ளுங்கள். சரிதானா? மற்றபடி உட்கார்ந்து இருக்கலாம். கொண்டு போய் கொடுங்க. ஹல்லேலூயா. கல்வாரியின் லூக்கால போட்டிருக்குது, வேத வசனத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் 100 ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 1 30 1 60 1 100 மார்க்ல போட்டிருக்குது. லூக்கா 8:8 சொல்லுது, 100 வேத வசனத்தை அப்படியே பெற்றுக்கொண்டவர்கள். வேத வசனத்தை 1 வந்து எத்தனையா மாறணும்? 100. எந்த வேத வசனம் உங்களுக்கு 100 மாறும் தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரு. அவர் தரித்திரராகி அவருடைய ரத்தம் சிந்தினதுனாலதான் உங்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பரிசுத்த ஆவியாகிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. நம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி. இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுத்து முடியட்டும். ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட். திறந்து வைங்க. கொடுக்க தானே போறீங்க, நாங்க பாக்குறோம். இயேசுவின் ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. ஹல்லேலூயா. சோஃபியா பேர் என்ன? கிரேஸ். வெரி குட். சோஃபியா கிரேஸ். சோஃபியானா கர்த்தருடைய ஞானம், கிருபையின் ஞானம் என்று நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. சோஃபியா கிரேஸுக்கு பிறந்த நாள். சோஃபியா பிறந்த நாள் கொண்டாடும் போது தூங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ இயேசுவே, உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் பங்கு பெறுவோம். தூங்குற பாப்பா கையை பிடிச்சி கேக்கு வெட்டி பாப்பா பேரை வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுடலாம். அவ்வளவுதான். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் ஒவ்வொருத்தர் ஆகாரம் கொடுக்கறாங்க. Happy birthday dear Sophia, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Sophia, happy birthday to glory. Hallelujah. Glory. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று கர்த்தர் சொன்னார். சங்கீதம் 91:1 சுதந்திரமாக்கி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த குழந்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே உன்னதமானவருடைய மறைவிலே வைத்து இந்த குழந்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க ஆமென். லோரி. இப்போ அந்த மெழுகு கொளுத்துங்க. ஓ, மேட்ச் பாக்ஸ் கொண்டு வரலையோ? இங்கே நம்ம சபையில் பக்கு ஊதுறவங்க யாரும் இல்லை கொளுத்துறதுக்கு. பக்கத்தில் வீட்டில் எங்கேயா கேட்டு வாங்குங்க.
சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போல். அது அந்த தமது அந்த ட்ரேல போட்டு பரப்பி வச்சுக்கிடுங்க. இப்ப நான் சொல்றேன், வந்து வாங்கி. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் ஆனந்தமே பரமா இந்த பார்தலத்தின் சொந்தக்கார் ஜலத்தின் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ரைட், இப்போ சோஃபியா கூப்பிட்டு ஊதி அணைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க அப்படி மட மட. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sophia. Happy birthday to you. கர்த்தர் அந்த குழந்தையை 91 ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாட்டை பாடுவோம். அந்த நேரத்தில் நம்ம பிரதர் இம்மானுவேல் அதை வச்சிருக்கிறார் பாருங்க. உங்க பக்கத்தில் அங்கங்க கம்பியில ஒட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க வசனம். அது 1 வேணும்னா 10 ரூபா, 2 வேணும்னா 15 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. சரிதானா? இப்ப இந்த பாட்டை பாடுவோம். சோஃபியாவை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்காக பாடுவோம். அந்த நேரத்தில் வாங்கிடுங்க. ரொம்ப ஹையா இருக்கு, கொஞ்சம் 3 கொடுங்க, கொஞ்சம் இறக்கி பாடலாம். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் தேவனும் அடைக்கலம். கட் பண்ணுங்க மடமடன். என்